எருமை மாடும் குருவியும் ஒரு நாள் பேசிக்கொண்டன. எருமை மாடு, என் உடம்பில் இருக்கும் உண்ணிகளை உணவாக எடுத்துக்கொள் என்றது. அதற்கு குருவி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. நீண்ட தூரம் என்னால் உணவை தேடி செல்ல முடியவில்லை என்று எருமை மாடு சொன்னது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குருவி கேட்டது. என் உடம்பில் இருக்கும் உண்ணிகளை நீ உன்றபின் தூரத்தில் இருக்கும் பசுமையான புட்களை காட்டு என்றது. இருவருடைய வாழ்க்கையும் அழகாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் எருமை மாடுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. குருவிக்கு மட்டும் எளிதாக உணவு கிடைத்து விடுகிறது. குருவி நம்மை வெகு தூரம் கூட்டி சென்று உணவை காட்டுகிறது என்று எருமை மாடுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியாக எருமை மாடு, என் உடம்பில் இருக்கும் உண்ணிகளை நீ உண்ணாதே என்று குருவிக்கு கட்டளையிட்டது. ஒரு நாள் எருமை மாட்டின் மீது உண்ணிகள் நிறைந்து மிகவும் கவலைக்கிடத்தில் இருந்தது எருமை மாடு. அப்பொழுதுதான் குருவியின் ஞாபகம் வந்தது எருமை மாட்டுக்கு. நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம் என்று தன் தவறை உணர்ந்து கொண்டது எருமை மாடு. ஆசை உங்கள் ராஜா கா.